பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலரான பரிசுத்த பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2வது நிருபத்திலே உள்ள 3 அதிகாரங்களையும் தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தெசலோனிக்கேய சபையின் சூழ்நிலை ஏறக்குறைய பவுல் தமது முதல் நிருபத்தை எழுதின அதே சூழ்நிலையில்தான் இப்பொழுதும் அது இருந்தது. அநேகமாக அக்காரணம் கொண்டே 1 தெசலோனிக்கேயருக்கு சில மாதங்களுக்கு பிறகு பவுல் இன்னும் கொரிந்து பட்டணத்தில் சீலாவுடனும் தீமோத்தேயுடனும் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நிருபம் எழுதப்பட்டது. அநேகமாக தன்னுடைய முதலாம் நிருபம் பெற்றுக்கொள்ளப்பட்டதையும் தெசலோனிக்கேய சபையில் ஏற்பட்டிருந்த வளர்ச்சி பற்றியும் பவுலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது இந்த 2வது நிருபத்தை அவன் எழுதியிருக்கலாம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதல் அதிகாரத்திலே நன்றி சொல்லி ஜெபத்தோடே இந்த நிருபத்தை ஆரம்பிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது தாமே நீதியை கொண்டு வருவார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும் தமது தயவுள்ள சித்தத்தை முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களுக்கு நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு ஜெபத்தோடு இங்கே அப்போஸ்தலர் நிருபத்தை ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். 2வது நிருபத்திலே கர்த்தருடைய வருகைக்கான காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபத்திலே எல்லா உண்மையான விசுவாசிகளும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும்படி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதையும் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் வரப்போகிற தேபாக்குபாக்கின் என்று அவர்களை விடுதலையாக்கும். ஆனாலும் இக்காலத்திலும் கர்த்தருடைய நாள் என்பது ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டதென்றும் தேவனுடைய முடிவுக்கான கோபாக்கினை பூமியில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற கள்ளப்போதர்கள் போதித்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய நாளை குறித்து கள்ளப்போதர்கள் கூறியதை கேட்டு தெசலோனிக்கேயர் கலக்கம் அடைந்திருந்தார்கள். தேவனுடைய கோபாக்கினையின் நாள் இன்னும் வந்துவிடவில்லை என்பதை கவலை கொள்ள வேண்டாம் என்பதை பவுல் அப்போஸ்தலர் அங்கு வலியுறுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். விசுவாச துரோகம் நேரிட வேண்டும், கேட்டின்முகள் வெளிப்பட வேண்டும் என்றெல்லாம் அதன் பிறகுதான் ஆண்டோடைய வருகை இருக்கும் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்தி கிறிஸ்துவினுடைய நாட்கள் வந்த பிறகுதான் ஆண்டோடைய வருகை இருக்கும் என்பதை உறுதியாக
அப்போஸ்தலர் இங்கே தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. இதற்கான அடையாளத்தை 3வது 4வது வசனங்களிலே சொல்லுகிறார். இங்கே கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனைப் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி அந்த அடையாளத்தை அப்போஸ்தலர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே உறுதியாக இருக்கும்படி அங்கு அறிவுறுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. எனவேதான் நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே இந்த ரட்சிப்புக்கு உங்களை அவர் அழைத்தார். ஆம், ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் எப்படி தனது பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார் என்பதை அங்கே அப்போஸ்தலர் தெளிவுபடுத்துகிறார். அந்த ரட்சிப்பு மிக முக்கியம். ரட்சிப்பு இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாது. 3வது அதிகாரத்திலே ஜெபம் செய்யும்படி வேண்டுதல் வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று பிழைக்கு பாதுகாத்து கொள்ளுவார் என்று சொல்லி அங்கே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று புத்திமதியோடு இங்கே இந்த நிருபத்தை முடிக்கிறார். வசனங்களை தியானிக்கிற நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.